தமிழக பாஜனதா முன்னெடுக்கும் கட்சி பணி ஆரோக்கிய நிகழ்ச்சிகளில் அண்ணாமலை மிஸ் ஆவதாக அவரது ஆதரவாளரும் சரி பாஜகவினரும் கூறி வருகிறார்கள். அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பாஜக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தற்போது நடத்தப்பட்டு வருது. நாடாளுமன்ற சட்டமன்றத்தை இதை சந்திக்கும் வகையில் அந்த நிகழ்வுகளில் அண்ணாமலை முகம் தென்படுவதில்லை, அண்ணாமலை வருவதில்லை என்ற ஒரு புகார் எழுந்துள்ளது. ஏன் என்று கேட்டால், சென்னையில் தற்போது நடந்த ஒரு கூட்டத்தில் மாவட்ட அளவில் மாநாடுகள் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய மந்திரி எல் முருகன் ஆகியோர் பங்கேற்றாங்க. முக்கிய பிரபலம் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கலை. அண்ணாமலை பங்கேற்காமல் புறக்கணிக்கிறாரா அல்லது அவரை கட்சி புறக்கணிக்கிறாரா, தனிமையை அவர் விரும்பி இருக்கிறாரா என்று பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட விசாரித்ததில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் அண்ணாமலையுடைய கருத்துக்கள் வேறு விதமாக திரிக்கப்பட்டுவிடும் என்பதால் அவர் கட்சி நிகழ்வுகளில் பெரும்பாலும் கலந்து கொள்வதிலிருந்து தவிர்த்து வருகிறதாக சொல்லப்பட்டு வருகிறது. தற்சமயம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை கூறிய கருத்துக்கள் சில சர்ச்சையானது. அதாவது அதிமுக கூட்டணி தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவிக்கும் போது தனிப்பட்ட கருத்தாகவே பார்க்கப்பட்டதாக வானதி சீனிவாசன் மற்ற தலைவர்கள் எல்லாம் தெரிவித்திருந்தாங்க. இதைத் தொடர்ந்து கூட்டணி தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதிலிருந்து பின்வாங்கியிருந்தார் அண்ணாமலை அவர்கள். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் நிருபர்களுக்கு பேட்டி எடுக்கும்போது, நான் தான் அதிமுகவின் முதல் அமைச்சர் வேட்பாளர், அமித்ஷாவே கூறிய பிறகு மற்றவர்கள் ஏன் கூற வேண்டும் என்று ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். இது அண்ணாமலையை மையப்படுத்தி இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதேபோல் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சார கூட்டத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு நயினார் நாகேந்திரன் மற்றும் சிலருக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் சென்னையில் நடந்த பாஜக ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அண்ணாமலையிடம் பல்வேறு கேள்விகள் தொடர்பாக நிருபர்கள் கேட்டபோது ஒரே ஒரு பதிலை தான் திரும்ப சொன்னார். அதே நேரம், நான் தனித்திருக்கிறேன், என்னிடம் மற்றவர்கள் பற்றி கேள்வி கேட்காதீர்கள், எல்லாவற்றிற்கும் கட்சியுடைய தலைமையை பதில் உரைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இது அவருடைய விரக்தியின் வெளிப்பாடா அல்லது பாஜக அவரை புறக்கணிக்கிறதா அல்லது அவரை தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறாரா என்ற கேள்விகள் எழாமல் இல்லை.